ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலியாக இருந்ததுன்னா எக் ரைஸ் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக யோசிப்போம். ஆனால் எக் ரைஸே வந்து ப்ளைனாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே போராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு ஆனியன் சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ரீன் பேஸ்ட் தான் இந்த ரைஸ்க்கு ஒரு வைப்ரண்ட் கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது வந்து சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, க்ரீன் சில்லி கம்மியாக சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட அரோமா. மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இதுவே உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்கை வந்து உடச்சி ஊற்றிட போகிறீங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸு. இப்போ நான் ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கோட கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்போ இந்த கலர் இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடலாம். நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே ரைஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரைஸ் கொஞ்சம் குடையிறதுக்கோ இல்லை வந்து ரொம்ப ஸ்மாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து மதியானம் அவங்க சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா சாப்பாடை வந்து வடித்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ நல்லா உதிரியாக வரும். இப்போ நான் வடித்து வச்ச இந்த சாப்பாடை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து சால்ட் வேணும்னா பார்த்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லாமல் குயிக்காக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வைப்ரண்ட் கலரில் நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.